முதல்ல திமுக கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது என்பதே சரியான வாதம் கிடையாது. விஜய்க்கு வீசி இருக்கிற அலையை பார்த்தால் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா பெற்றிருக்கிற வெற்றியை பார்த்தால் விஜய் இந்த மக்கள் ஆதரவுக்கு பெற வேண்டிய இடம் என்பது 200 தொகுதிகள். ஆனால் விஜய் பெற்றிருப்பது 108 தொகுதிகள். இப்படி ஒரு வாக்கை அள்ளி வீசக்கூடிய முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி பெற்றிருக்கிற வெற்றி மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி, வரலாற்று வெற்றி. இந்த இடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால், திமுக தலைமையை அவர் வழிநடத்தவில்லை என்றால், இந்த கூட்டணிக்கு அவர் ஒரு வலிமையான தலைவராக இல்லை என்றால், திமுக இந்த இடத்தில் இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழ்நாடு சந்தித்திருக்கும். தமிழ்நாடு இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த 74 தொகுதிகளை திமுக அணி பெற்றிருப்பது. அதிமுகவும் தன்னுடைய இடத்தை இழக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இதுனா புது ஆங்கிளா இருக்கு. இதுதான் முக்கியமான ஆங்கிள். ரிசல்ட்ஸுக்கு பிறகு திமுக தோக்கலைங்கிறீங்க, விஜய் வெல்லலைங்கிறீங்க, அதிமுக தன்னுடைய சதவீதத்தை தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்கலைங்கிறீங்க. விஜய் வெல்லல நான் சொல்லலை. ஆனால் விஜய்க்கு பல தொகுதிகளில் கிடைத்திருக்கிற மக்கள் ஆதரவு நாமே எதிர்பாராதது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு முடிவு மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்கவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. எல்லாருமே விஜய் வேணா வெல்ல வாய்ப்பு இருக்குது, தாவேகா எங்கேயும் வெல்லாது, 10 விழுக்காடு 15 விழுக்காடு வேணா அதிகபட்சம் வாங்கலாம் என்பதுதான் எல்லாருடைய மதிப்பீடும். இது திமுக கூட்டணியின் மதிப்பீடு மட்டும் இல்லை, எதிர்கட்சியின் மதிப்பீடு மட்டும் இல்லை, ஊடகவியலாளர்கள் நீங்களே அதான் சொன்னீங்க, எல்லாரும் அதான் சொன்னாங்க. பல கருத்து கணிப்புகள் அப்படியே. ஓட்டு அன்னைக்கு தான், வாக்கு பதிவு அன்னைக்கு தான் மாலையில் பல தரப்புலையும் பேசும்போது, குடும்பங்களில் பேசும்போது, பணியாற்றக்கூடிய இடங்களில் பேசும்போது, நண்பர்கள் வட்டத்தில் பேசும்போது, அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் பேசும்போது எல்லாரும் எல்லா வட்டத்திலையும் விஜய்க்கு வாக்கு விழுந்திருக்குங்க அப்படிங்கிற தகவல் வரும்போது தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, வியப்பாக இருந்தது. என்ன எல்லா இடமிருந்து ஒரே மாதிரி ஃபீட்பேக் வருது அப்படின்னு. அப்போ என்ன நினச்சோம், அப்போ ஒரு 20லேருந்து 25 விழுக்காடு வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது, சென்னையில் 2ஆம் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதிமுக ஒரு 3ஆம் இடம் தள்ளிடுவார், திமுக முதல் இடத்தை தக்க வைக்கும் என்பது நம்முடைய பார்வையாக இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே. நாகப்பட்டினத்தில் நான் என்ன நினைச்சேன், அங்கே விஜய்க்கான எந்த விதமான ஒரு வெளிப்பாட்டையும் நான் பார்க்க முடியல, டிவிகேக்கான எந்த இருப்பும் அங்கே என் கண்ணுக்கு தெரியல. நாம் தமிழர் போன முறை ஒரு 10 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க நாகப்பட்டினத்தில். விஜய் அதை விட ஒரு 5 விழுக்காடு கூட வாங்குவார், ஏன்னா விஜய்க்கு அதை விட ஒரு மாசு இருக்கு. நாம் தமிழர் வாங்கிய வாக்கையும் அவர் எடுத்துக்குவார், கூடுதலாக ஒரு 5 விழுக்காடு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு நாகப்பட்டினத்தில்.